போட்டு இந்த பீஸா சாஸ் விற்கும் கடையில், அந்த சாஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த இது திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் பேஸ் மொத்தமாக இருந்தால் பீஸாவுக்கு நல்லாயிருக்கும். அந்த சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா வெஜிடபிள்ஸ் கூட மேலே வதக்கிட்டு அப்புறமா எடுத்து அப்படியே அடிக்க நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் அது மேலே வந்து இந்த மசுரில்லா சீஸ் இருக்குது இல்லைங்களா, அதுதான் நான் துருவி விட்டுருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கலாம். பசங்களுக்கு அப்படியே இந்த பீஸாவில் இழுத்தா சீஸ் பீஸாவில் வரும் இல்லையா, எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டால் அப்படியே நூல் நூலாக வர்ற மாதிரி அதே மாதிரியே வருங்க. நீங்கள் தோசையில் ஃபுல்லாகவே நல்லா துருவி போட்டிங்கன்னா அந்த ஹீட்டில் நல்லா மெல்ட் ஆகிட்டு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பீஸா சாஸ் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மசுரில்லா சீஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பீஸா தோசை வீட்டிலேயே பசங்களுக்கு கேட்கும்போது போட்டு கொடுத்துடலாம். இதிலே நீங்கள் சிக்கன் பாயில் பண்ணி வச்சுட்டு கூட அங்கங்கே ஒரு சிக்கன் பீஸ் வச்சு கூட சிக்கன் பீஸான்னு சொல்லி கூட கொடுக்கலாம். நல்லா வீட்டில் ஹோம் மேடுன்னும் போது ரொம்ப ஹெல்த்தி இல்லைங்களா, பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.